பார்த்தீங்களா இந்த வண்டி எங்கன்னா இங்கே இறங்கி ஏறணும், அது வளையறதுக்கு ரொம்பவே முடியறதில்ல. கரெக்டாக பார்த்தா தெரியுதுல்ல, வண்டி லெஃப்டில் எடுத்து மேலே ரைட்டில் ஏறணும். அங்கே முன்னாடி ஸ்கூல் வண்டி ஒன்று கிராஸ் ஆகுது உக்கடத்துக்கு போகிறதுக்கு. இந்த பக்கம் ப்ரைவேட் வண்டி ஒன்று வந்திருக்கு. வாகன ஓட்டிகள் டூ வீலர்ஸ் அதிகமாக இருக்குது. இதனால தான் இங்கே டிராஃபிக் ஆகுது. இந்த பள்ளத்தை சரி பண்ணால் வண்டி ஈஸியாக ஒடிச்சு மேலே ஏறும். இந்த பள்ளம் இருக்கிறதுனால தான் வண்டி மேலே ஏற முடியறதில்ல. பாருங்கள், இப்போ போகுது இந்த வண்டி பாருங்கள். இது அதே மாதிரி தான் வண்டிக்கு லெஃப்டில் எடுத்து மேலே ஏறுறதுக்கு பள்ளமாக இருக்குது. இந்த பள்ளத்தினால தான் இந்த இடத்துல இவ்வளோ டிராஃபிக் ஆகுது. அந்த பள்ளத்தை சரி பண்ணனாலவே ஓரளவு வண்டி ஈஸியாக ஒடிச்சு மேலே போகக்கூடிய நல்ல ஒரு வாய்ப்பு இருக்குது. சரிங்களா, லெஃப்டில் 5 நம்பர் வண்டி லெஃப்டில் இறக்கிருக்கு. ஆனால் ரைட்லேயும் வண்டி போகுது. சரிங்களா, எவ்வளோ இடைஞ்சல்னே. இந்த ரைட்டில் எடுத்து மேலே போனால் இது ஒரு 5 ரோடு பிரியுது. கிட்டத்தட்ட ஒரு 3.5 ரோடு பிரியுது. இந்த ஜங்ஷன் ரொம்ப டேஞ்சரான இருக்குது. இந்த பள்ளத்தை சரி செய்தால் மட்டுமே இந்த இடத்துல போக்குவரத்தை சரி பண்ண முடியும். பாருங்க எவ்வளோ வண்டின்னு. எல்லாம் ஸ்கூல் போகிறவங்களாம் ரொம்ப அர்ஜெண்ட்டாக தான் போகிறாங்க, வேலைக்கு போகிறவங்க போகிறாங்க. இந்த இடம் ரொம்ப டேஞ்சராக இருக்குது. உடனடியாக நெடுஞ்சாலைத்துறை சரி செய்யணும். பாருங்கள் எவ்வளோ வண்டி வருதுன்னு. நம்ம சைடில் நின்றுட்டு நமக்கே பயமாக இருக்குது நின்று எடுக்கிறதுக்கு. பாருங்கள் எல்லாம் அர்ஜென்ட்டில் போய்கிட்டு இருக்காங்க. யாருமே பேசக்கூடிய நேரம் இல்லை. அண்ணா கண்டக்டர்னா எதனால இது டிராஃபிக் ஆகுது தெரியலையா? ஐயா எதனால டிராஃபிக் ஆகுது தெரியுமா? எதனால டிராஃபிக் ஆகுது தெரியுமா? அண்ணா எதனால டிராஃபிக் ஆகுது தெரியுமா? எதனால டிராஃபிக் ஆகுது தெரியுமா? எதனால டிராஃபிக் ஆகுதுன்னு தெரியுமான்னு? இங்க பாருங்க பள்ளம் கிடக்குது, பள்ளமா இருக்குது. இங்க ரோடு சரியில்லை. இதப்பா பள்ளம், வண்டி ஒடிச்சு மேலே ஏற்ற முடியல. சொல்லு யாருக்கும் தெரிய மாட்டேங்குது. ஐயா வணக்கம். ஐயா வணக்கம். நான் SLM யூடியூப் சேனலுங்க. பார்த்தீங்களா, அதிகாரிகிட்ட கேட்டாலும் கூட தெரிய மாட்டேங்குது. எங்க வரா வாட்டு தெரிஞ்சிருச்சு. பாருங்க டிராஃபிக் எப்படி இருக்குன்னு. அண்ணா மோசமா நடந்துக்கிட்டு இருக்கு. ஐயா வண்டியை ஓரமா நிறுத்துங்க. வண்டி குழி இருக்கு, வண்டி மேலே ஏறும். ஐயா அப்பதான் வந்திருக்காரு, டிராபிக் எல்லாம் கிளியர் பண்றாரு. அண்ணா அங்க பார்த்தா பயங்கர குழி இருக்குண்ணா. இந்த குழினால வண்டி இறக்கி ஏற்ற முடியறது இல்ல. அந்த இடத்துல பள்ளம், லெப்ட்ல ஏற்றி மேலே மேடா இருக்குது. அதனால வண்டி ஓடிக்கிறதுக்கு ரொம்ப சங்கடமா இருக்குது. எத்தனை வருஷமா வண்டி இந்த ரூட்ல ஓட்டுறீங்க? 7 வருஷமா ஓடுறீங்க. இதை பத்தி கம்ப்ளைண்ட் பண்ணிருக்கீங்களா?